அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. யாருன்னு தெரியலக்கா, ரோட்ல மல்லி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மல்லி, யார் அவங்க? எனக்கு என்ன தெரியும்? விஜய் சாரோட ஒய்ஃப்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்க கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே கடவுளே. யாருன்னு ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா விஜய்? இல்லக்கா, தெரியல. யார் மேலயாவது உனக்கு டவுட் இருக்கா? அவங்க ஏன் இவகிட்ட பிரச்சனை பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல விஜய். ஏய், யார் அவங்க? எங்கயாவது போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? மேடம், அப்படியெல்லாம் இல்ல. அவங்க யாரு, ஏன் என்கிட்ட வந்தாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ நான் கும்பிட்ட சாமி இதோட என் தம்பியை காப்பாத்திருக்கு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? பா கடவுளே. அக்கா விடு, டென்ஷன் ஆகிட்டு இருக்காது. எனக்கு ஒரே ஒரு ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு. சார் சொல்லுங்க சார், யார் சார்? உங்களுக்கு அவனை தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல அரவிந்த். என் ஆபீஸ்ல இருந்த ஒருத்தன் தான். என்ன சார் சொல்றீங்க? உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா? செஞ்சவன் எக்ஸ் எம்ப்ளாயி. டெண்டர் விஷயத்துல கூட நம்ம கோட் பண்ண அமௌண்ட்டை நம்ம காம்படிட்டர் கிட்ட ஒப்பிச்சிட்டான். அக்கா, விஷால்னு ஒருத்தனை சொன்னல, அவன் வேலையா தான் இருக்கும். அவனை சும்மா விடக்கூடாது விஜய். நாம விட்டுட்டே இருந்தா அடுத்து இதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பான் அவனும். கரெக்டுக்கா, அவனை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். சரி விஜய், நீ டென்ஷன் ஆகாத, போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிக்கா. சார் பார்த்து மெதுவா. மாமா, ஏதாச்சும் ஹெல்ப்னா கூப்பிடுங்க. ஆமா விஜய், ஒரு குரல் மட்டும் கொடு, நாங்க வந்துடுறோம். பரவாயில்லக்கா, மல்லி இருக்கல்ல, மல்லி பாத்துப்பா. அரவிந்த். சார் நான் கிளம்புறேன். மல்லி இந்தாங்க, கரெக்டா டைமுக்கு சார் மெடிசின்ஸ்லாம் கொடுங்க. சார் உடம்பு பாத்துக்கோங்க சார். சரி அரவிந்த், தேங்க்யூ. சார் என்ன சார் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு உள்ள போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. பாத்து. நீ இன்னும் போலையா? மேடம் போறேன் மேடம். அவர் மனசுல அன்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்றேன்னு அவரை இப்படி சிரமப்பட வச்சிட்டீங்களே அரவிந்த். அவரையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்பட வச்சிட்டீங்க. உன்னாலதான் எனக்கு இந்த கஷ்டம் ஃபீல் பண்றீங்க. மல்லி, ரொம்பலாம் வலி இல்ல, சட்டுன்னு உட்காந்துட்டனா, அதான் லைட்டா. வேற ஒண்ணும் இல்ல, வலியெல்லாம் ஒண்ணும் தெரியல. நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க வலிக்கலன்னு சொல்றீங்க, எனக்கு நல்லாவே தெரியுங்க. சரி, அப்படித்தான் வச்சுக்கோங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல. ஆனா எதுக்கு இதெல்லாம்னு என் மனசு அர்த்தம் தேடி அலையுது. என்னங்க, நான் ஒன்னு கேட்கலாமா? கேளு. வெண்பா உங்க கூட தான் இருக்கணும்னு கோர்ட்ல ஆர்டர் வந்துருச்சுல்ல? வந்துருச்சு தானே? என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு உங்களுக்கு தோணலையா? ஏன்
உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு தோணுதா? இல்லங்க, அப்படி இல்ல. இனிமே என்னால இங்க யாருக்கும் எந்த யூஸும் இல்ல இல்லையா? அதான் என்ன அனுப்பிடுவீங்களான்னு கேட்டேன். இங்க யாராவது கஷ்டப்படுத்துறாங்க, இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்ல, எப்படா விடுவாங்க, எப்போ ஓடி போலாம் அப்படி ஏதாவது ஃபீல் பண்றியா? ஆ? ஆ? சொல்லு. சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் 3 மாசம்தான் இந்த வீட்ல உனக்கு இடம்னு சொல்லியிருந்தீங்க. அதான் நீங்க என்ன முடிவெடுப்பீங்கன்னு தெரியாம அப்படியே குழம்பி போயிருக்கேங்க. இவ்வளவு நாள் உன் மேல இருக்கிற கோவத்துல இவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த டேப்லெட் எல்லாம் வாங்குற அளவுக்கு போயிட்டியோ, இனிமே உன்னை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு மேல உன் கதையை கேட்கவும் நான் தயாரா இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காத. நானா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்னு நினைக்காத. இந்த வீட்டை விட்டு நீயா வெளியில போயிடு, அதான் உனக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.